अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. இப்ப பார்கவ வம்சத்துக்கும் பிருகு வம்சம், பிருகு வம்சத்துக்கும் கைகேய ராஜாக்கள் கார்த்திகிரியார்ஜுன வம்சத்துல வந்துவா. அவ ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை நடக்கிறது. அந்த சண்டையெல்லாம் எப்படி, ஏன், என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ஜனமேஜயன் கேட்டுட்டு இருக்கான். ஏன் வந்தது அப்படின்னுட்டு. அந்த சண்டை வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க, மனசுல ஒரு பொறுமை இல்லை. அதாவது காமக்ரோதாதி தோஷங்கள் ஜாஸ்தி இருக்கு. அந்த தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல. எல்லாருமே திரிகுணாத்மகமான மாயையிலிருந்து மாயையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்தவாதான். அதனால அந்த தோஷங்கள் இருந்துட்டு இருக்கும். அந்த தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணணும். யயாதிக்கும் சுக்கராச்சாரியருக்கு நடுவுல வந்தபோது யயாதி அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டா. அதனால அவளுக்குள்ள அந்த கஷ்டம் இல்லாம போச்சு. பட் நிமி வசிஷ்டருக்குள்ள அந்த கஷ்டம் இருந்தது. அவளுக்குள்ள அந்த பொறுமை போறல. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் அந்த கைகேய பிருகு வம்சத்துக்குள்ள அப்படின்னா, கைகேய ராஜாக்கள்லாம் யாரு அப்படின்னு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. அந்த வம்சம் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, அவளுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு ஜனமேஜயனுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்காக அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அந்த கதையை ஆரம்பிக்கும் போது ரேவந்தன் அப்படின்னு சூரியனுடைய புத்திரன் உச்சைஸ்ரவசில ஏறி வைகுண்டத்துக்கு போறான். வைகுண்டத்துக்கு போகும் பொழுது ஒரு க்ஷண காலம் லக்ஷ்மி என்ன பண்றாருனாக்கா அந்த குதிரையை பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன பண்றாருன்னா, விஷ்ணு லக்ஷ்மியை கூப்பிடுறத லக்ஷ்மி கவனிக்கல. ஸோ எந்த குதிரை மேல திருப்பி திருப்பி கூப்பிட்டும் கவனிக்கல. எந்த குதிரை மேல இருக்கிற ஆசையினால நீ என்னை கவனிக்காம இருந்தியோ, நீ அந்த குதிரையா போ அப்படின்னு விஷ்ணு ஒரு சாபத்தை கொடுத்துடுறார். அதனால அவ பிறக்க வேண்டி வருது. அந்த கதையை பத்தி வர்ணிக்கிறார். அந்த விஷ்ணுவோட சாபத்தினால லக்ஷ்மி விஷ்ணுவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வர்ணிக்கிறார். லக்ஷ்மி தபஸ் பண்ணி எப்படி விஷ்ணுவை திருப்பி அடையிறா அப்படிங்கிறது தான். அது அந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம். 6வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். ஜனமேஜய அத அஷ்டாதசோऽध्यायः. ஜனமேஜய உவாச்ச இதி சப்தா பகவதா சிந்துஜா கோபயோகதா. ஜனமேஜயன் கேட்கிறான், இதி சப்தா பகவதா சிந்துஜா கோபயோகதா. கோபயோகதா கோபத்தினாலே, சப்தா பகவதா பகவானாலே சபிக்கப்பட்ட சிந்துஜா. சிந்துஜான்னாக்க அதாவது சமுத்திரத்திலிருந்து தோன்றினவளா இருக்கக்கூடிய லக்ஷ்மி. கதம்சா படவா ஜாதா ரேவந்தேனச்ச கிம் கிருதம். அவை எப்படி ஒரு பெண் குதிரையாக, படவான்னா பெண் குதிரை, அவ அந்த பெண் குதிரையாக எப்படி பிறந்தா? ரேவந்தேன, அப்புறம் ரேவந்தன் அங்க வைகுண்டத்துக்கு வரவேதான் இந்த தலைவலி அத்தனையும் வந்தது இல்லையா? அப்ப ரேவந்தன் என்ன பண்ணினா அப்படின்னா, கஸ்மின் தேசே அப்துஜா தேவி படவா ரூபதாரிணி. எந்த ஊர்ல அவ பெண் குதிரையாக, படவா ரூபதாரிணி, பெண் குதிரையாக வடிவெடுத்து கஸ்மின் தேசே சம்ஸ்திதா, சம்ஸ்திதான்னாக்க இருந்தாள். ஏகாகினி பாலா, ஏகாகினி விஷ்ணுவை விட்டுட்டு தனியா இருக்கா. ஏகாகினி பாலா என்ன பரோஷித் பதிகா ததா. அவ எப்படி இருக்கான்னா பரோஷித் பதிகா. பரோஷித்னாக்க வெளிநாட்டுக்கு கணவன் போனா கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பெண் இருப்பாளோ அந்த மாதிரி விஷ்ணு வைகுண்டத்திலேயும் இவ பூலோகத்திலேயுமா ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போன கணவனிடமிருந்து பிரிந்திருக்கும் பெண்ணை போல பரோஷித் பதிகா என்ன. காலம் கியந்தம் ஆயுஷ்மன் வியுக்தா பதினா ரமா. ரமா கியந்தம் காலம் பதினா வியுக்தா. எவ்வளவு காலம் தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சிருந்தா. கியந்தம் காலம். சம்ஸ்திதா விஜனே அரண்யே கிம் கிருத்தம் ச தயா புனகா. இப்போ நீ என்ன பண்ண, காட்டுல போய் இருன்ட்டார். ஸோ விஜனே அரண்ய, யாரும் இல்லாத ஒரு காட்டுல, தனியான ஒரு காட்டுல, கிம் கிருத்தம் ச தயா புனகா, அவள் என்ன பண்ணி இப்படி பகவானை திரும்பி அடைஞ்சா. கிம் கிருத்தம் ச தயா புனகா. சமாகமம் கதா பிராப்தா வாசுதேவசிய சிந்துஜா. வாசுதேவசிய சமாகமம் கதம் பிராப்தா. வாசுதேவசிய பகவான் விஷ்ணுவுடன் சமாகமம் சேர்தலை கதம் எப்படி அடைந்தாள், அவ எப்படி திரும்பி சேர்ந்தா, என்ன மாதிரி பண்ணா, என்ன தபஸ் பண்ணினா, இல்ல என்ன மாதிரி சேர்ந்தா, எந்த காரணத்தினால எப்படி சேர்ந்தா அப்படின்னு வர்ணிக்கிறார்.
புத்திர கதம், அந்த இடத்துல என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னோம்னா புத்திரஹா கதம் பிராப்தா, என்ன உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா விட்டு நீ திரும்பி வரலாம் அப்படின்னு தானே சாபம். அதனால புத்திர கதம் பிராப்தா, என்ன விஷ்ணு வரலையே, இவன் மட்டும்தான், லட்சுமி மட்டும்தானே வந்திருக்கா. ஸோ புத்திர கதம் தயா பிராப்தா நாராயண வியுக்தையா, அதான் சொல்றாரு பாருங்க. நாராயண பகவான் அங்க சேர்ந்து அவதாரம் எடுக்கல, தனியா தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அவளுக்கு குழந்தை எப்படி வந்தது, குழந்தை எப்படி அடைஞ்சா, எந்த மாதிரி குழந்தை அடைஞ்சா. ஏதத் விருத்தாந்தம் ஆர்யேச கதையஸ்து சவிஸ்தரம், ஆர்யேச ஏதத் விருத்தாந்தம் சவிஸ்தரம் கதையத்வ, இந்த கதைகளை கொஞ்சம் எனக்கு விரிவா சொல்லணும். ஏதத் விருத்தாந்தம்னா வெறும் கதை இல்லை, நியூஸ். அதாவது கதா அப்படின்னு சொன்னா கதைன்னு சொல்லலாம், விருத்தாந்தம்னு சொன்னா நியூஸ், நடந்த செய்தி. இந்த நடந்த செய்திகளை எனக்கு நீங்க தெளிவாக விளக்கி சொல்லணும். ஸ்ரோது காமோஸ்மி விப்ரேந்திர கதாக்கியானம் அனுத்தமம். ஸ்ரோது காமோஸ்மி, நான் இதை கேட்க ஆவல் உள்ளவனா இருக்கேன். கதாக்கியானம், அத கதை போல போகக்கூடிய இந்த ஆக்கியானம், இந்த செய்திய, இந்த கதை போல போகக்கூடியது இருக்கு இல்லையா, அது கேட்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னா. அப்ப சூதர் சொல்றார், இதி பிருஷ்டஸ்ததா வியாசா பாரீட்சித் தனையேனவை, பரீட்சித் தனையேனவை, பரீட்சித்தனுடைய மகனான ஜனனாலே பரீட்சித் தனையனே இதி பிருஷ்டா வியாசா கதையாமாச போ விப்ராக கதாமேதாம் சுவிஸ்தராம், இந்த கதையை, இந்த விவரங்களை விரிவாக சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னார். வியாச உவாச்ச, வியாசருடைய கதை ஆரம்பிக்கிறது. திருணுராஜன் பிரவக்ஷியாமி கதாம் பௌராணிகிம் சுபாம். திருணுராஜன் பிரவக்ஷியாமி, கேளு பிரவக்ஷியாமி, நான் சொல்றேன் அப்படின்னார். பௌராணிகிம் கதாம், பௌராணிகிம்னு சொன்னாக்க புராணங்கள்ல பிரசித்தமா இருக்கக்கூடிய, புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய, அதாவது இது ரீஜனல் ஹிஸ்டரி புராணம்ங்கிறது. இந்த ரீஜனல் ஹிஸ்டரிங்கிறதுனால எல்லா புராணங்களும் இந்த விஷயத்த தெளிவாக ஒரு விளக்கமாக இது எடுத்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ புராணங்கள்ல பிரசித்தியா இருக்கக்கூடிய இந்த ஒரு கதையை, இந்த ஒரு விஷயத்த, இந்த விற்த்தாந்தத்தை நான் உனக்கு சொல்றேன். பாவனீம் சுகதாம் கர்ணே விசதாட்சர சம்யுதாம். பாவனீம், இது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. சுகதாம், கேட்கவும் சௌக்கியமா இருக்கக்கூடியது. விசதாட்சர சம்யுதாம், டிஸ்டிங்க்ட் அண்ட் கிளியர் லெட்டர்ஸ், உனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் கேளு அப்படின்னு. ரேவந்தஸ்து ரவாம் திருஷ்டுவா சப்தாம் தேவேன காமினீம் பயார்த்தகா பிரயோ தூராத் பிரணயம்ய ஜெகதாம்பதியும். ரேவந்த் என்ன பண்ணான்னு கேட்டான் இல்லையா, சின்ன இன்ஃபர்மேஷன், அதனால முதல்ல அதை சொல்லிடுறேன்னு ஆரம்பிக்கிறார். ரேவந்தஸ்து, அந்த ரேவந்தன் விஷ்ணுவை தரிசிக்க வந்திருக்கான். பட் தரிசிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு சாபம் கிடைச்சுடுத்துங்கிற ஒரு சூழ்நிலை கிடைச்சது அவனுக்கு. ரமாம் திருஷ்டுவா சப்தாம் தேவேன காமினின், தேவேன பகவானாலே, காமினின் தனக்கு பிரியமா இருக்கக்கூடிய பாரியை, அவளை சப்தாம் திருஷ்டுவா, அவள் சபிக்கப்பட்டதை பார்த்த உடனே பயார்த்தகா, அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ, நம்மளுக்கு தான் திருப்பி நம்மளுக்கு ஏதாவது சாபம் வந்துருமோ என்னமோ, இல்லை நம்ம சூழ்நிலை என்ன இருக்குமோ அப்படின்ட்டு பயார்த்தகா பிரயோ தூராத் பிரணம்ய, அவன் வைகுண்டத்துக்குள்ளேயே வரல, ரொம்ப தூரக்க இருந்தே என்ன பண்ணான், தூராத்து பிரயோ பிரணம்ய பிரயோ, அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஜெகதாம்பதியும் பிரணம்ய பிரயோ, ஜெகத்பதியான பகவான் விஷ்ணு ரொம்ப தூரக்க இருந்தே நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணான், அங்கிருந்து கிளம்பிட்டு பிதுஸ் சகாசம் துவரிதா, பிதுஸ் தன்னுடைய அப்பா கிட்ட துவரிதா ரொம்ப வேகமா போனா. வீக்ஷிய கோபம் ஜெகத்பதேகே, பகவானுடைய கோபத்தை பார்த்துட்டு நிவேதையா மாச கதாம் பாஸ்கராய சாபஜாம், சாபத்தினால பிறந்த இந்த கதை, எப்படி லக்ஷ்மிக்கு சாபம் கிடைஞ்சதுன்ற இந்த விஷயங்கள் இருக்க, இத பாஸ்கராய நிவேதையா மாச, சூரியன் இந்த கதையை சொன்னான். அதோட விட்டார் அந்த இடத்துல. துக்கிதாசா ரமாதேவி பிரணம்ய ஜெகதீஸ்வரம். இப்ப துக்கிதாசா ரமாதேவி, விஷ்ணு சாபத்தை கொடுத்த உடனே ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய சாபம் ஏற்கனவே கேட்டா இல்லையா, துக்கிதா ரொம்ப துக்கத்தை உடைந்தவளாய், சா ரமாதேவி பிரணம்ய ஜெகதீஸ்வரம் ஆக்ஞப்தா மானுஷம் லோகம் பிராப்தா கமலலோச்சனா, மானுஷம் லோகம் பிராப்தா, பகவான் ஆக்ஞை பண்ண மாதிரி, பகவான் கட்டளையிட்ட மாதிரி மனுஷ லோகத்துல போய் குதிரையா போறேன்னு இல்லையா, அதனால மானுஷம் லோகம் பிராப்தா. எந்த இடத்த பார்த்தான்னா சூரிய பத்னியா, இப்ப ரேவந்தன் வந்துட்டு போனான் இல்லையா, சூரிய பத்னியா தபஸ்தப்தம் எத்திர பூர்வம் சுதாருணம் தத்ரைவசா யயா வாசு படவா ரூப தாரிணி. சூரிய பத்னியா, சூரியனுடைய பத்னியான சாய, அவள் சூரிய பத்னியா தபஸ்தப்தம் எத்திர எந்த ஸ்தலத்துல சூரியனுடைய பத்னி சூரியன் அடையறதுக்காக ஒரு கடுமையான தபஸ் பண்ணியிருக்கா. தபஸ்தப்தம் எத்திர பூர்வம் சுதாருணம், மிக கடுமையான தபஸ் எந்த இடத்துல ஒரு கடுமையான தபஸ் பண்ணினாலும் தத்ரைவசா யயோ, அந்த இடத்துக்கே அவ போய் சேர்ந்தா. ஆசு பிகா படவா ரூப தாரிணி, அது எந்த இடம்னா காலிந்தி தமசா சங்கே, காலிந்தினாக்க யமுனா நதி, தமசா நதி,
தமசா நதி எங்க காளிந்தி நதியை சேர்றதோ, காளிந்தி தமசா கான்ஃப்ளூயன்ஸ் சங்கமம்னு சொல்ற பாருங்க, காளிந்தி நதியும் தமசா நதியும் சேரும் இடத்துல காளிந்தி தமசா சங்கே சுபர்ணாட்சஸ்ய உத்தரே, சுபர்ணாட்சரம் சுபர்ணாட்சம்னு ஒரு மலை, அந்த மலையினுடைய உத்தரே அதனுடைய வடக்கு பாகத்துல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தா. அந்த இடம் என்ன? சர்வகாம பிரதே, சர்வகாம பிரதே தானே சுரம்ய வனமண்டிதே. சுரம்ய வனமண்டிதம்னா ரொம்ப அழகான காடுகள் அந்த இடம் இருக்கு இல்லையா. வனம்ங்கிறது ஊட்ஸ், சரியான ஒரு காடு, அழகான காடு. அந்த இடத்துல சர்வ காமப்பிரதம், அந்த இடத்துல நம்ம தபஸ் பண்ணோம்னா அந்த தபஸானது மிக அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம சொல்றோம், சாதாரணமா வீட்டுல தபஸ் பண்ண ஜபம் பண்ணோம்னா அந்த ஜபத்துக்கு 1 பங்கு பலன், அந்த கணத்தங்கடியில பண்ணோம்னா 10 பங்கு கூட, அதே மாதிரி கோஷ்டம் மாட்டு கொட்டையில பண்ணா 100 பங்கு, கோவில்ல பண்ணா, ஆத்தங்கரையில பண்ணா, மலையில பண்ணினா அப்படின்னா ஒவ்வொரு இடமும் என்ன ஆகுது, 10 10 100 பங்குகள் அதிகமா நம்மளுக்கு பலன் கொடுக்கறது இல்லையா. அந்த மாதிரி இந்த சர்வகாம பிரதம் இந்த இடத்துல நம்மளுடைய எந்த இடத்துல தபஸ் பண்ணா எல்லா காமனைகளும் நிறைவேறுமோ, அதிகமான பலன் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு தேசம். அந்த இடத்துக்கு அவ என்ன பண்ணா, போய் சேர்ந்தா. சர்வகாம பிரதேஷ் தானே, சர்வ காமத்தீங்கன்னா தான் தபஸ் பண்ணா அந்த தபஸுக்கு பலன் கிடைக்கணும் இல்லையா. உடனே தத்தரஸ்திதா அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணா, மகாதேவம் சங்கரம் வாஞ்சித பிரதம் தத்யௌ. மகாதேவம் சங்கரம் எங்க என்ன பண்ணா, சிவனை நோக்கி தபஸ் இருக்கா. மகாதேவம் சங்கரம், மகாதேவனான சங்கரனான, வாஞ்சித பிரதம் நம்ம கேட்டதெல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய, தபஸ்களுடைய பலனை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரன் அவனை தத்யோ. தத்யோனாக்க ஏகாகிர மனசோட நினைச்சு மனசுல தியானம் பண்ணிட்டு இருந்தா, மனசுல தரித்துட்டு இருந்தாள்னு அர்த்தம். ஏகேன மனசா, ஏகேன மனசானா ஒரே மனசாட, மனசு அலபாய விடாமல் பல விஷயங்களையும் ஒரே நேரத்துல சிந்திக்காமல் ஒரே ஏகாகிர மனசாக சிவனை பத்தி மட்டுமே, ஏகேன மனசா தத்யோ அதே மனசுனால தியானிச்சுட்டு இருந்தா. அந்த சிவனை பத்தி தான் வர்ணிக்கிறார். மகாதேவம் சங்கரம் வாஞ்சித பரம் சூலினம் திரிசூலதாரி சந்திரசேகரம், தலையில பிறை அணிந்தவர், பஞ்சானனம் 5 முகங்களை கொண்டவர், சத்யோஜாதி 5 முகங்களை கொண்டவர், தசபுஜம் அவருக்கு 10 கை இருக்கு, கௌரி தேகார்த்த தாரிணம் பார்வதியை தனது ஒரு உமா வகை அதாவது அர்த்தநாரீஸ்வரரா இருக்கார். கௌரி தேகார்த்த தாரிணம் கற்பூர கௌர தேகாபம், கற்பூரம்னா இந்த பச்சைக்கல் புறம் போல, கௌர வெண்மையான தேகாபம் காந்தியை உடையவர், வெளுத்த நல்ல வெண்மையான காந்தியை உடையவர், நீலகண்டம் கழுத்துல கருமை நிறத்தை உடையவர், திருலோச்சனம் முக்கண்ணர், வியாக்ராஜின தரம் வியாகரண புலித்தோலை அணிந்தவர், அதாவது இடையில புலித்தோனை அணிந்தவர், தேவம் கஜ சர்ம உத்தரியக்கம் யானை தோலை கிருத்திவாசாகன்னு சொல்றோம் இல்லையா, யானை தோலை மேலாடையாக அணிந்தவர், கீழாடையாக புலித்தோலையும் மேலாடையாக யானை தோலையும் அணிந்தவர், கபால மாலா கலிதம் கபால மாலை அணிந்தவர், அதாவது இந்த ஸ்கல் கார்லண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மண்ட ஓட்டைய மாலையாக அணிந்தவர், நாக யஜ்ஞோபவீதனம் பாம்பையே உபவீதமாக தரித்தவர், இல்ல சாகரஸ்ய சுதா கிருத்வா ஹை ரூபம் மனோகரம், சாகரஸ்ய சுதா, சாகரஸ்ய சுதான்னா இந்த க்ஷீராப்தி தனையான்னு சொல்றோம் இல்லையா, க்ஷீராப்தியினுடைய மகளாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி, சாகரஸ்ய சுதா ஹை ரூபம் கிருத்வா, ஹயம் அப்படின்னா குதிரை, ஹையின்னா பெண் குதிரை, ஹை ரூபம் கிருத்வா மனோகரம் அழகான ரூபம், அழகான பெண் குதிரை ரூபம் எடுத்துட்டு தஸ்மின் தீர்த்தே ரமாதேவி சகார துஷ்சரம் தபா, துஷ்சரம் மிக கடுமையான பிறருக்கு செய்வதற்கு அரியதான மிக கடுமையான தபஸை சகார செய்தாள். தியாயமானா பகவானே சதா தியானிச்சுட்டு இருக்கிறா. பரம்தேவம் பரம் வைராக்கியம் சமுபாஸ்திரிதா, பரம்தேவனா மிக உயரிய தேவர், எல்லாருக்கும் தேவதேவன். பரம் வைராக்கியம் மிக கடுமையானதா, வேற எதை பத்தியும் நினைக்காம வேற எதை பத்தியும் ஆசைப்படாம பரம் வைராக்கியம் சமுபாஸ்திரிதா, மிக கடுமையான ஒரு வைராக்கியத்தை ஆசிரியப்பவளாய். அதாவது இப்ப இங்க அந்த குதிரையை பார்த்து ஆசைப்பட்டதுனால அந்த பெண்ணதானே, அது குதிரை தன் கூட பிறந்தது அப்படின்னு, குதிரையை ஆசைப்பட்டான்னு அர்த்தம் இல்லை, தன் கூட பிறந்ததுன்னு அந்த கூட பிறந்த பாசத்துல ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு இருந்துட்டா, அவ்வளவுதான். அதனால இப்ப அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி பரம் வைராக்கியம் சமுபாசிரிதா, அந்த ஒரு வைராக்கியத்தை அடைந்தவளாக திவ்யம் வருஷ சகசிரம் தூ கதம் தத்ர மகீபதே, ஒரு தேவ வருஷத்துல 1000 வருஷங்கள் அங்க அவ தபஸ் பண்ணா அப்படின்னு என்ன பண்ணா, மகீபதே ஹே ஜனமேஜயே ராஜா, அந்த மாதிரி ஒரு தேவ வருஷத்துல ஒரு 1000 வருஷ காலம் அவ என்ன பண்ணா, தபஸ் பண்ணா அப்படின்னு வியாசர் இவன்ட்ட சொல்றாரு ஜனமேஜயன்ட்ட. ததஸ்துஷ்டோ மகாதேவோ விருஷாடூருட ஸ்திரிலோச்சனஹா ததா துஷ்டஹா மகாதேவா,
அவளுடைய தபஸ்னால சந்தோஷம் அடைஞ்ச மகாதேவர் திரிலோச்சனஹா விஷாரூடஹா இந்த நந்திகேஸ்வரன் மேல பிரத்யக்ஷோபூன் மகேஷானஹா பார்வதி சகித பிரபு. மகேஷானஹா மகேஸ்வரனான பகவான் பரமேஸ்வரன் பார்வதி சகிதா பார்வதியுடன் கூட பிரத்யக்ஷோபூத் அவளுக்கு லக்ஷ்மிக்கு பிரத்யட்சமானார். அதோடு எப்படி பிரத்யட்சமானார்? தத்ரைத்திய சகனஹா தன்னுடைய கணங்களுடன் கூட, தான் மட்டும் தனியா வரல, நந்திகேஸ்வரனோடையும் பார்வதியோட, நந்திகேஸ்வரன் மேல ஏறிண்டு பார்வதியோட கணங்களோட கூட அந்த இடத்துல என்ன பண்ணார்? லக்ஷ்மிக்கு பிரத்யட்சமானார். சம்புகு தாமாக ஹரிவல்லபாம் விஷ்ணுவுக்கு பத்னியாக இருக்கக்கூடிய, விஷ்ணுவுக்கு மிக பிரியமான பத்னியாக இருக்கக்கூடிய ரமாதேவியை பார்த்து அவளை சொல்ற. இதுதான் இந்த இந்த இது இருக்கு பாருங்க, இந்த லக்ஷ்மிக்கும் சிவனுக்கும் நடக்கிற டைலாக் இருக்கே, அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்டை குறிக்கக்கூடிய டைலாக். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவளுடைய பக்தர்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டக்கூடிய டைலாகு. இந்த தமிழ் புஸ்தகங்கள்லாம் இன்னும் ஒரு டீட்டெயில்டான இதுவாகவே போட்டிருக்கா. இதை பத்தி ஒரு ரொம்ப விசேஷமான வர்ணனையா லக்ஷ்மி வந்து சிவனுக்கு பதில் சொல்ற மாதிரி அதை எடுத்து போட்டிருக்கா அந்த அர்த்த. தத்ரைத்திய சகன சம்புகு தாமாக ஹரிவல்லபாம் தபஸ்யந்தீம் மகாபாகாம் அஸ்வினி ரூபதாரிணி. தபஸ் பண்றவ அஸ்வினி ரூபதாரிணி, பெண் குதிரையா இருக்கிறவ, அவளை பார்த்து சொல்றார். கிம் தபஸ்யசி கல்யாணி ஜெகன் மாதா வதஸ்வமி. நீயே ஜெகன் மாதாவா இருக்க, எல்லாருக்கும் தாயாக, லோகத்துல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் நீ தாயாக இருக்கியே. கிம் தபஸ்யசி, என்ன எதுக்காக தபஸ் பண்ற? கிம் என்ன தபஸ் பண்ற அப்படின்னா, உன் தபஸ் எந்த காரணத்தை குறிச்சு நடக்கிறது, என்ன தபஸ், என்ன மாதிரி தபஸ், எதுக்காக தபஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன மாதிரி எதுக்காகங்கிற கேள்விய கிம் தபஹா, இது என்ன தபஸ், என்ன தவம் அப்படின்ற மாதிரி இல்லையா. கிம் தபஸ்யசி கல்யாணி ஜெகன்மாதர் வதஸ்வமே சர்வார்த்தத பதிஸ்தே. அவர் சொல்றாரு பாருங்கோ, தே பதிகி, உன்னுடைய கணவனான விஷ்ணு இருக்காரு, சர்வார்த்ததா பதிகி, ஜனங்க யார் யாரெல்லாம் அவர் அப்ரோச் பண்றாளோ, அவ எதெல்லாம் கேட்கிறாளோ அவ அவ்வளவுத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் விஷ்ணு. அவள் ஜனங்களுடைய அவ்வளவு விதமான எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கக்கூடியவர் விஷ்ணு. சர்வார்த்ததா தேபதிகி அஸ்தி சர்வலோக விதாயகா, எல்லா லோகத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறார். அவரே ஜெகத் சிருஷ்டா ஜெகத் பாலகன், ரெண்டுமாவும் இருக்கார். ஜெகத் சிருஷ்டாவாகவும் ஜெகத் பாலகனாகவும் இருக்கக்கூடியவர். சர்வார்த்த விதாயகா, சர்வலோக விதாயகா. ஹரிம் தியக்துவா, அப்படிப்பட்டவர் உன்னுடைய பதி. ஹரிம் தியக்துவா, அவரை விட்டுட்டு அத்ய மாம் கஸ்மாத் ஸ்தௌஷி, மாம் என்னை, அதாவது விஷ்ணுவை தவிர வேறையா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை, கஸ்மாத் ஸ்தௌஷி தேவி ஜெகத்பதிம் ஜெகத்பதிம் தம் தியக்துவா, அவரை விட்டுட்டு ஏன் என்ன நீ வணங்குற, என்னையே நமஸ்காரம் பண்ண, என்னையே ஸ்தோத்திரம் பண்ற. வாசுதேவம் அவர் யாரு, எப்படிப்பட்டவர்? வாசுதேவம் ஜெகநாதம் புக்தி முக்தி பிரதாயகம். அவர் வந்து சாதாரண ஒரு தேவன் இல்ல, வாசுதேவர். வாசுதேவர்னா வாசுச்சாசோ தேவச்ச, அதாவது சாதாரணமா நம்ம சொல்லும் போது கிருஷ்ணாவதாரத்துல வசுதேவருடைய அபத்தியம் வாசுதேவகா அப்படின்னு சொல்லுவோம், வசுதேவருடைய புள்ளேன்னு. ஆனா நீங்க இதுல மகாபாரதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வியாச உவாச்ச வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜெகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேங்கிறார். வாசுதேவ அப்படிங்கிற வார்த்தைக்கு வாசனாத் வாசுதேவஸ்ய த சர்வபூத நிவாசோசி, எல்லா உலகங்களும் யார்கிட்ட அதிஷ்டிதமா இருக்கோ, யார் எல்லா உலகத்துக்கும் ஆதாரமா யார் இருக்காரோ, எவருக்குள்ள எல்லா உலகங்களும் எல்லா ஜனங்களும் எல்லா வஸ்துக்களும் நிலை பெற்று இருக்கிறதோ, சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவர், சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அவரால் தான் சர்வலோகமும் பிரகாசிக்கிறது. அவர் தான் சர்வலோகத்துக்கும் ஆதாரமாகவும் இருக்கிறார். அவர் தான் சகல காரியங்களையும் நிறைவேற்ற வல்லவர். அப்படிப்பட்ட வாசுதேவர் ஜெகநாதர், ஜெகத்துக்கெல்லாம் நாதர், தலைவனா இருக்கிறவர். அதோட மட்டும் இல்ல, புக்தி முக்தி பிரதாயகம். நம்ம வந்து சாதாரணமா தர்மசாஸ்திரங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் பூதிமிச்சேத் ஜனார்தனாத் பூதிமிச்சேத் குதாசனாத் ஞானம் ஞானவதாமிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத்னு. அதாவது ஆரோக்கியம், நம்மளுக்கு நல்ல சரீர ஆரோக்கியம் வேணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணணும். செல்வம் வேணும்னா அக்னி உபாசனை பண்ணணும். ஞானத்துக்காக மகேஸ்வரனை, ஞானம் மகேஸ்வரா தன்விச்சேத், ஞானத்தை பகவான் மகேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். மோட்சமிச்சேத் ஜனார்தனாத், மோட்சத்துக்கான அதிபதியாக, மோட்சத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறவர் விஷ்ணுன்றவர். ஸோ விஷ்ணு புக்தி முக்தி, அதாவது நம்மளுக்கு லோகத்துல நம்மளுக்கு என்ன சௌரியங்கள் வேணுமோ, என்னென்ன விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாமும் கொடுக்கிறவர் பகவான் விஷ்ணு தான். மோட்சத்தை கொடுக்க வல்லவரும் விஷ்ணு தான். ஸோ புக்தி முக்தி பிரதாயகரா இருக்கிறவர் விஷ்ணு.
உனக்கு பதியாவும் இருக்கார். அப்படிப்பட்டவரான அவரை விட்டு விட்டு குதகா மாம் ஸ்தௌஷி, எதற்காக நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னார். அதோடு மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றார். வேதோக்தம் வச்சனம் காரியம் நாரீணாம் தேவதா பதிகி. ரெண்டாவது, எல்லாரும் வேதத்தை அனுஷ்டானம் பண்ணணும், வேதத்தை ஃபாலோ பண்ணணும். வேதம் தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆதாரமா இருக்கு. வேதம் தான் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வழிகாட்டியாவும் இருக்கு. அந்த வேதம் என்ன சொல்றது? நாரீணாம் தேவதா பதிகி. நாரீணாம் பெண்களுக்கு பதிகி தேவதா, கணவன் தான் தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்றோம் இல்லையா? சோ நாரீணாம் பதிகி தேவதா, இது வேதத்துல சொல்லியிருக்கு. வேதோக்தம் வச்சனம் காரியம், வேதத்துல சொல்லப்பட்டான நாரீணாம் பதிகி தேவதாங்கிறது காரியம். வேதத்துல கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லியிருக்கு. அப்ப நீ வணங்கணும்னா கணவனை தானே வணங்கணும். உனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா உன் கணவனை வணங்கி தானே நீ கேட்கணும். அவரை விட்டுட்டு எங்கிட்ட எப்படி வர? எங்கிட்ட வர்றது நியாயமா சரியா? அதாவது நீ எங்கிட்ட வர்றது சரியாங்கிறது மட்டும் இல்ல, நீ எங்கிட்ட வந்ததுனால உனக்கு இந்த வரனை நான் கொடுக்கறதும் சரியா? நீ எங்கிட்ட வர்றது சரியாங்கிறது ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்ன அர்த்தம்? இப்ப நீ எதற்காக எந்த வரனை கேட்டு எனக்கு தபஸ் பண்ணிருக்கியோ அந்த தபஸ ஏத்துண்டு அந்த தபஸுக்கான வரனை நான் உனக்கு சாங்ஷன் பண்றது, நீ கேட்கறத நான் உனக்கு கொடுக்கறதுங்கிறது நியாயமா இருக்குமா? விஷ்ணு எல்லா வரனையும் கொடுக்க சக்தி படைச்சவரா இருக்கும் பொழுது, அவர் உன் கணவனா இருக்கும் பொழுது, அவரை விட்டுட்டு நீ எங்கிட்ட வந்தேங்கிற காரணத்தினாலேயே, எங்கிட்ட தபஸ் பண்றேங்கிற காரணத்தினாலேயே அந்த வரனை நான் எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? அதாவது எனக்கு சக்தி இருந்தா கூட நான் பண்றது நியாயமா? நான் பண்ண முடியுமா? நான் பண்ணக்கூடுமா? முதல்ல நீ ஜஸ்டிஃபை. நீ ஏன் எங்கிட்ட வந்திருக்க? நீ எங்கிட்ட எப்படி வரன்னு கேட்கிற? அந்த வரனை நான் உனக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணும். நீ வந்துட்டே எங்கிட்ட தபஸ் பண்ணிட்டேங்கிறது மட்டும் இல்ல. அதாவது பாக்கி பேர் தபஸ் பண்ண சாதாரண விஷயம். ஆனா ஜெகன் மாதாவா இருக்கிற நீயே, வேதங்களை தெரிஞ்சிருக்கிற நீயே, வேதங்கள் பிரகாரம் நடந்துக்க வேண்டிய நீயே வேதத்தை மீறி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் அதை எப்படி இது பண்றது, அப்ரூவ் பண்றது, நான் எப்படி சாங்ஷன் பண்றது, அதை ஜஸ்டிஃபை பண்ணு அப்படின்னு என்ன பண்றார் கேட்கிறார். வேதோக்தம் வச்சனம் காரியம் நாரீணாம் தேவதா பதிகி. நாரீணாம் பதிகி தேவதா இல்லையா? அதனால நான்யஸ்மின் சர்வதா பாவகா கர்த்தவியா கர்ஹிச்சித் கொச்சித்து. அதோட அந்யதா பாவகா, வேற ஒருத்தர வரன நாடி போறது. அந்யஸ்மின், வேறு ஒருவரிடம், வேறு ஒரு தேவதையிடம், அந்யதா பாவகா, வரன் கொடுப்பவராக அவரை நாடுவது, அண்டுவது, கர்ஹிச்சித்து எப்பொழுதும், கொச்சித்து எங்கேயும் ந, அது கூடாது. வேற ஒருத்தர் அன்றதுங்கிறது கூடவே கூடாது இல்லையா அப்படின்னு. பதி சுஸ்ரூஷணம் ஸ்திரீனாம் தர்ம ஏவ சனாதனஹா. சனாதனஹா, தொன்று தொட்டு வரக்கூடிய தர்மம், நாரீணாம் தர்மம் பதி சுஸ்ரூஷணம். கணவனை தான் அண்டி இருக்கணும், கணவன் தான் கேட்கணும் அப்படிங்கிறது தர்மமா இருக்கு. அதோடு மட்டும் இல்ல, லோகத்துல நம்ம என்ன சொல்றோம்? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்றோம் இல்லையா? யாதிருசஸ் தாதிருச சேவியா சர்வதா சுபகாமியா. புருஷன் எப்படிப்பட்டவனோ சாதாரண ஜனங்களுக்கே என்ன சொல்றோம்? யாதிருசகா தாதிருசகா சேவியா. புருஷன் எப்படிப்பட்டவனோ தாதிருசகா, அப்படிப்பட்டவனையே நம்ம என்ன பண்ணணும்? அடையணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப சர்வலோக சரண்யனாக, பகவானாக, பரமேஸ்வரனாக மகாவிஷ்ணுவே இருக்கும் பொழுது அந்த மகாவிஷ்ணுவை அடையணும், அந்த மகாவிஷ்ணுவை தான் அண்டி இருக்கணும், அவனை விட்டு அண்ணண்ட போகக்கூடாதுங்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் வேணுமா அப்படின்னா, நாராயணஸ்து சர்வேஷாம் சேவியா யோக்கியா சதைவகி. அதான் யாதிருசஸ் தாதிருச சேவியா, எப்படி இருக்காரோ அப்படியே அடையணும்னு சொன்னார். நாராயணஸ்து சர்வேஷாம் யோக்கியா சேவியா, எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் தகுதி வாய்ந்தவரான, நமது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வல்லமை படைத்தவராக நாராயணன் நம்மளுக்கு சேவியா, அடையப்பட தகுந்தவராக இருக்கிறார். சதைவ எப்பொழுதும். ஏதோ ஒரு சமயத்துல ஒரு கோபமா இருப்பார், ஒரு சமயத்துல சந்தோஷமா இருப்பார், ஒரு சமயத்துல போலாம், எந்த சமயத்துல போலாங்கிறது எப்படி தீர்மானம் பண்றது அப்படிலாம் இல்லை. சதைவகி, எல்லா நேரத்திலையும். அதனால தம் திக்துவா தேவதேவேசம் கிம்மாம் தியாயசி சிந்துஜே. தம் தேவதேவேசம் திக்துவா, அப்படிப்பட்ட தேவதேவனா இருக்கிற மகாவிஷ்ணு விட்டுட்டு என்கிட்ட எதுக்கு வர, என்னை இதுக்கு அண்டி இருக்க, என்னை நோக்கி எதுக்கு தபஸ் பண்ற அப்படின்னு கேட்கிற. அப்ப லக்ஷ்மி சொல்ற, ஆசுதோஷ மகேசான சப்தாகம் பத்தினா சிவ. முதல்ல இந்த நரேஷன் சொல்ற, ஆசுதோஷ மகேசான சிவ அகம் பத்தினா சப்தா, நான் என் கணவனாலே சபிக்கப்பட்டிருக்கிறேன். மாம் சமுத்திர தேவேச சாபாதஸ்மாத் தயானிதே. ஹே தயானிதே, அஸ்மாத் சாபாசு மாம் சமுத்திர, இந்த சாபத்திலிருந்து என்னை கடை தேற்று, நான் இந்த சாபத்திலிருந்து வெளியில வரணும். ஏன்னா விஷ்ணு சாபத்தை கொடுத்துட்டார், சாபத்துக்கான விடுதலையும் சொல்லிட்டார். ஆனா எப்ப, எங்க, எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எதையும் அவர் சொல்லல.
அதனால நான் இப்ப எப்படி அவர்கிட்ட போறது? ததோக்தம் பிரிஞ்சு போச்சு. அவர் என்னை விட்டு பிரி அப்படின்னு சொல்லிட்டார். பிரிஞ்சாச்சு. எப்ப எப்படிங்கிறத சாபத்துக்கான விடுதலை தான் சொன்னார், குழந்தை பிறந்தா விட்டுன்னு. ஆனா அந்த குழந்தை எப்ப எப்படி எப்படி பிறக்கும், அவர் விட்டு பிரிஞ்சு இருக்கும் போது எப்படி பிறக்குங்கிற விஷயங்கள் இருக்கே. அவர் என்னை எப்ப நாடுவார், நான் என்ன மாதிரி இருந்தா நாடுவார், அதெல்லாம் எதுவும் சொல்லல இல்லையா? அதான் கேட்கிறார். ததோக்தம் ஹரிணா சம்போ சாபானுகிரக காரணம். ஹரிணா சம்போ, ஹரிணான்னா விஷ்ணுவாலே, அப்ப எனக்கு சாப அனுகிரகம், அந்த சாபத்திலிருந்து அனுகிரகம் விடுபடுறதுக்கான வழியும் சொன்னார். என்ன சொன்னார்? விஜ்ஞப்தேன மயா காமம் தயாயுக்தேன விஷ்ணுனா. விஜ்ஞப்தேன, எனக்கு இந்த சாபத்துக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு உடனே கருணையோட எனக்கு சொன்னார். தயாயுக்தேன விஷ்ணுனா யதாதே பவிதா புத்திரஸ் ததா சாபஸ்ய மோக்ஷம். உனக்கு எப்ப குழந்தை இருக்குமோ அப்ப இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பவிஷ்யதிச்ச வைகுண்ட வாசஸ்தே கமலாலயே. ஏ கமலாலயே, இந்த தாமரையில் பிறந்தவளே, அப்பொழுது குழந்தை பிறந்தவொடனே உனக்கு வைகுண்ட வாசமும் பவிஷ்யதி அப்படின்னு. இத்யுக்தாகம் தபஸ்தப்தும் ஆகதாஸ்மி தபோவனே என்று பகவானாலே சொல்லப்பட்ட நான் தபஸ்தப்தும் ஆகதாஸ்மி. ஸோ அந்த பகவானை நோக்கி என்ன பண்றது? பிரிஞ்சுட்டேன். பகவானை பிரிஞ்ச உடனே அந்த பகவானை சேரணும்னு சொன்னோம்னாக்க தபஸ் ஒன்றுதான் ஒரே ஒரு வழி. அதனால தபஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், அதாவது பிரிஞ்சிருக்கிற காலத்தை நான் செலவழிக்கணும் இல்லையா? பிரிஞ்சிருக்கிற காலத்தை நான் என்ன பண்றது? அந்த காலத்துல நான் பாட்டுக்கு லௌகிகமான விஷயங்களை ஈடுபட்டு லௌகிகமா என் காரியத்தை இது பண்ணா திருப்பி திருப்பி அந்த வைராக்கியங்கள் எதுவும் இல்லாம நான் ரொம்ப மோசமா கீழதான் போயிட்டு இருப்பேன். அதனால அதுல இருந்து டெவலப் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணேன், பூர்ணமா தியானத்துல இறங்குவோன்ட்டு தியானத்துல இறங்கி தபஸ்தப்தும் தபோவனே, இந்த தபோவனத்துக்கு வந்துட்டேன். ஆராதித்தோ மயா தேவ துவம் சர்வார்த்த பிரதாயகா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றது? தபஸ்னா எந்த தேவதையை குறிச்சு தபஸ் பண்றது அப்படின்னு கேள்வி வரும்போது, துவம் சர்வார்த்த பிரதாயகா, எல்லாருடைய எல்லா விதமான வாஞ்சைகளையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறவன், தபஸனுடைய வரன்களை கொடுக்கிறவன்கிறதுனால துவம் ஆராதிதா பதிசங்கம் வினா. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டுக்கிறா. பதிசங்கம் வினா புத்திரம் தேவதேவ லபே கதம். இப்ப பகவான் எனக்கு தான் சாபம், பகவானுக்கு சாபம் இல்லை. அவர் கீழே எப்படி வரப்போறார், எப்ப எப்படி வரப்போறார், அவருடைய சம்பந்தம் இல்லாம எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? சத்து திஷ்டதி வைகுண்டே தெக்வா வாமாம் அநாகசம். என்னை பொறுத்த வரைக்கும் அநாகசம், நான் எந்த தவறும் பண்ணல. குற்றமற்றவளா இருக்கிற என்னை விட்டு விட்டு அவர் வைகுண்டத்துல இருக்கிறார். வரமே தேகி தேவேச எதி துஷ்டோசு சங்கர. எனக்கு ஒரு வரன் கொடு, நான் பண்ண தபஸ்னால நீ சந்தோஷப்படுறவனா இருந்தாக்க எனக்கு ஒரு வரன் கொடு அப்படின்னார். தவ தஸ்ய விதாபாவோ நாஸ்தி நூனம் கதாச்சன. தவ விதாபாவகா நாஸ்தி, அதாவது விஷ்ணுவிலிருந்து நீ வேறுபட்டவனாக இல்லை. அதாவது நீ கேட்ட இல்லையா பத்திங்கிறது, பின்னாடி அதை பத்தி விவரமா சொல்ல போறா. பதிங்கிறத விட்டுட்டு நீ எப்படி எங்கிட்ட வரேன்னு, உனக்கும் விஷ்ணுவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. விதாபாவகா நாஸ்தி, பேதபாவம்ங்கிறதே இல்லையே அப்படின்னு. இதுக்கெல்லாம் தனியா கூட பகவானுடைய 2 விதமான ஸ்வரூபத்தையும் வர்ணிக்கிறா. இதுல பகவானுக்கு 2 விதமான ஸ்வரூபம் இருக்கு அப்படிங்கிறதாக. அதான் நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, ஸ்தூல ரூபம் சூக்ம ரூபம் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த மாதிரி விதாபாவகா, அதாவது சர்வாந்தர்யாமியாயும் இருக்க, சர்வமாயும் இருக்க, எல்லாமாயும் இருக்கிறவன் நீதான், எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாயும் இருக்கிறவன் நீதான் அப்படின்ட்டு எல்லாமாயும் இருக்கிற காரணத்தினால நீ எப்படி வேறுபட்டவனாக இருக்க முடியும்? அதாவது நான் வேறு நீ வேறுங்கிறது இல்லை. நம்ம இது பண்ணும்போது இந்த பிரகதாரண்யத்தை சொல்லாரு பாருங்க, நான் வேற நீ வேறன்னு, அகமஸ்மி தேவதேன்னு அந்த பாவனையில உபாசனை பண்ணலாம் இல்லையா? நீயே எல்லாமாவும் இருக்கிறதுனால விதாபாவகா நாஸ்தி அப்படிங்கிற ஆங்கிள். அதனால நான் இது பண்றேன், உன்னை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னார். மையைத்து கிரிஜா காந்த ஞாத்தம் பத்யுஹு புரோஹர. அதுதான் சொல்றாரு இந்த விஷயம். அதாவது நீ சர்வாந்தர்யாமியாயும் சர்வாதிஷ்டானமாயும் சர்வமாயும் இருக்க, அதாவது எல்லாத்துக்கும் சர்வ ஆதாரமாயும் சர்வமாயும் நீ இருக்க. அதாவது இப்ப கயத்துல பாம்புன்னு சொல்றோம், கயத்துல பாம்பு தெரியும் பொழுது அந்த கயிறு என்ன பண்றது? கயிறு தான் பாம்பா மாறுறது. ஸோ அந்த கயிறு தான் பாம்பா தெரியறது. கயத்தை தவிர பாம்புன்னு ஒண்ணு தனியா தெரியல, கயிறு தான் பாம்பா தெரியறது. ஸோ கயிறு பாம்பா தெரியறதுனால கயிறே பாம்பா இருக்குன்னு சொல்லலாம். அந்த பாம்புக்கு ஆதாரமா இருக்கிறதும் கயிறு தான். கயிறுங்கிற அதிஷ்டானம், அங்க கயிறே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப நம்ம பாம்பை மிஸ்டேக் பண்ணிக்க முடியுமோ? ஸோ பாம்பை மிஸ்டேக் பண்ணிக்கணும்னாக்க அந்த இடத்துல கயிறுன்னு ஒண்ணு வேணும். ஸோ கயிறுங்கிறது பாம்புக்கு ஆதாரமாயும் இருக்கு, பாம்பா மாறுற வஸ்துவாயும் கயிறு தான் இருக்கு, அங்க வேற எதுவும் பாம்பா மாறல. ஸோ அதனால எப்படி கயிறுங்கிறது பாம்புக்கு ஆதாரமாயும் பாம்பாயும் இருக்கோ, அந்த மாதிரி பகவானான நீர் தான் சர்வ சர்வ ஆதாரமாயும் லோகம் முழுக்கைக்கும் ஆதாரமாகவும்
லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களாகவும் நீர் தான் இருக்கீர். அதனால அந்த இடத்துல திதாபாவகா, அதாவது உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தனித்தனி வஸ்து இல்ல. திதாபாவகா நாஸ்தி. அந்த இடத்துல உங்ககிட்ட அந்த ரெண்டுங்கிற வஸ்து இல்ல இல்லையா? அதனால இந்த விஷயம் இருக்கு பாருங்க. ஹே கிரிஜா காந்த மயா ஏதம் ஞாதம் பத்யுஹு, என்னுடைய கணவருடைய உபதேசத்திலிருந்து அவர் பேசுறதுல இருந்து இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுட்டேன். பத்யுஹு புரோஹரே பத்யுஹ் புரஹா யஸ்துவம் யோசு புனர் யோசு தத்துவம் நாஸ்தியத்திர சம்சயா. இப்ப சொன்ன யஸ்துவம் யோசு புனர் யோசு, அதாவது நீர் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் நீர். அதாவது யஹாத்வம் யோசௌ, யஹாத்வம் யஹா யார் விஷ்ணுவோ, துவம் அவர் தான் நீர். யஹா அசௌ யார் நீரோ அவர் தான் அவர். சஹா விஷ்ணு அசௌ. புனர்யோசௌ சத்துவம் நாஸ்தியத்திர சம்சயா, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், அவர் தான் நீர், நீர் தான் அவர். இந்த இடத்துல சம்சயா வேறு சந்தேகத்துக்கே இடம் இல்லை. ஏகத்துவம் ச மயா ஜ்ஞாத்வா மயாதே ஸ்மரணம் கிருதம். இந்த இடத்துல கேட்டார் இல்லையா, உன் பதியை விட்டுட்டு நீ எப்படி இன்னூத்தனா இருக்கக்கூடிய என்னை எப்படி நீ நமஸ்காரம் பண்ணலாம், என்னை எப்படி நீ பூஜை பண்ணலாம், என்னை எப்படி நீ ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதனால ஏகத்துவம் ச மயா ஜ்ஞாதம், நீரும் விஷ்ணுவும் ஒண்ணுதான், நீர் வேற விஷ்ணு வேறங்கிறது இல்ல, அது எனக்கு தெரிஞ்சதுதான். ஏகத்துவம் ச மயா ஜ்ஞாத்வா மயாதே ஸ்மரணம் கிருதம். ஏகத்துவம் ச மயா ஜ்ஞாத்வா, ரெண்டு விஷயம் சொல்ல பாருங்க. மயா ஏகத்துவம் ஞாத்வா, நான் தெரியாம என் கணவன் வேற நீ வேற, என் கணவனை காட்டிலும் வேறா இருக்கக்கூடிய உண்மை நாடுகிறேன்னு அர்த்தம் இல்லை. வேறா இருக்கக்கூடிய உண்மை ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி உங்ககிட்ட வரன் கேட்கிறேன்றது இல்லை. மயா ஏகத்துவம் ஞாத்வா, என்னாலே எனக்கும் உன் கணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஏகத்துவம் ஒற்றுமையை, நீர் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒற்றுமையை ஞாத்வா மயா தபஹா தப்தம், என்னாலே உன்னை மரணம் கிருதம், உன்னை நினைச்சு தபஸ் செய்யப்பட்டது. அந்யதா மம தோஷா துவாம் ஆசிரயந்தியா பவேத் சிவ. அந்யதா, இந்த ஏகத்துவ ஞானம் இல்லாமல் வேற மாதிரி நீர் வேறு விஷ்ணு வேறுன்னு இருந்தால், அந்த ஏகத்துவ ஞானம் எனக்கு இல்லாமல் இருந்தா அப்ப துவாம் ஆசிரயந்தியா, உண்மையை ஆசிரயித்து உண்மையை அடிப்படையாக கொண்டு நான் தவம் செய்தேனேயாகில் தோஷஸ்யாத், கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தரை நான் நாடுறேன் அப்படிங்கிற தோஷம் எனக்கு சேரும். இந்த இடத்துல நீர் வேற என் விஷ்ணு வேறேங்கிற ஞானம் இல்லாததுனால, நீர் வேற விஷ்ணு வேறேங்கிறது வாஸ்தவமா இல்லாததுனால, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஞானம் எனக்கு இருக்கிறதுனால, அந்த அடிப்படை ஞானத்தோட தபஸ் செய்யும் போது நான் விஷ்ணுவை குறித்தே தவம் செய்ததாக ஆகிறது. நான் உண்மை குறிச்சு தவம் செய்தா கூட அது என் பதியை காட்டிலும் வேறான ஒருத்தரை குறிச்சு நான் செஞ்ச தபஸ் இல்லை, என் பதியை குறித்தே செய்த தபஸாக ஆறதுனால எனக்கு தோஷம் வராது. அந்த ஞானம் இல்லாம நான் செஞ்சேன்னா எனக்கு தோஷம் வரலாம் அப்படின்னு என்ன பண்றா லக்ஷ்மி அவர்கிட்ட பதில் சொல்றா. இதுதான் இதை என்ன பண்ணானாக்கா, வேற சில எடிஷன்ஸ்ல வேற ஏதோ சிலது இருக்கு. இப்ப நான் பதியை கணவனா நினைச்சு பண்றதா இல்ல ஒரு தெய்வமா நினைச்சு பண்றதா? இப்ப கணவனான்னா மானுஷ புத்தியோட இருக்கும், தெய்வம்னாக்க தனியா இருக்குமே அப்படின்னு நினைச்சு அந்த டிஸ்கஷன் பண்ற மாதிரியே இருக்கு. சிவ உவாச்ச, சிவன் சொல்ற, கதம் ஞாதஸ்துவயா தேவி மம தஸ்ய சுந்தரி ஐக்கிய பாவஹா ஹரேர் நூனம் சத்தியம் மே வத சிந்துஜே. கதம் ஞாதஸ்துவயா தேவி, உன்னால இது எப்படி, அதாவது மம தஸ்யச்ச, எனக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவில் இருக்கிற ஐக்கிய பாவஹா கதம் ஞாதஹா, உன்னால எப்படி அறியப்பட்டது? சத்தியம் மே வத, எனக்கு இந்த உண்மையை சொல்லு, நீ எப்படி தெரிஞ்சுட்டேன்னு. அப்புறம் சில விஷயங்களை சொல்றார் சிவன். ஏகத்துவம் ச ந ஜானந்தி தேவாஸ்ட முனையஸ்ததா, தேவர்களும் முனிவர்களும் கூட எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஒற்றுமையை அறிவதில்லை. ஞானினோ வேத தத்துவஜ்ஞாக குதர்கோபகதா கில, வேத தத்துவஜ்ஞாக ஞானினஹா, வேதங்களை நன்கு அறிந்த ஞானிகள் கூட குதர்கோபகதாக, தவறான லாஜிக், இதை என்ன பண்றாங்க, தப்பா புரிஞ்சுட்டு வேதத்தை இன்டர்பிரட் பண்ணி வேதத்தை தப்பா புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, நான் வேற விஷ்ணு வேற அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மத்பக்தாக வாசுதேவசிய நிந்தகாக பகவஹா, பகவஹா மத்பக்தாக வாசுதேவசிய நிந்தகா, வாசுதேவனை அதாவது சிவபக்தர்கள்லாம் விஷ்ணுவை பழிக்கிறாங்க. விஷ்ணு பக்தாஸ்து பகவஹா மம நிந்தா பராயணாக, பகவஹா விஷ்ணு பக்தாக, அதாவது அழகா சொல்றார், என்னுடைய பக்தர்கள் விஷ்ணுவை பழிக்கிறாங்க, விஷ்ணு பக்தர்கள் என்னை நிந்திப்பதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். நிந்தா பராயணாக, அதுலேயே they are bent upon, பராயணாக அதையே முக்கியமான நோக்கமாக முக்கியமாக செயலாக முக்கியமான காரியமா வச்சுருக்காங்க. பவந்தி காலபேதேன
கலவு தேவி விசேஷதா. இது சாதாரணமா எல்லா யுகத்திலுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. கலவு கலிகாலத்துல விசேஷதா இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா கூட இருக்குது. கதம் யாத்தஸ்துவயா வத்ரே துர்ஞேயோ ஹியகிருதாத்மபிகி. அகிருதாத்மபிகின்னா மிகுந்த புண்ணியம் செய்து நல்ல சம்ஸ்காரத்தை உடைய மனிதர்களை தவிர பிறராலே துர்ஞேயா அறிவதற்கு மிக்க கஷ்டமான விஷயம். அதாவது விஷ்ணுவும் சிவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே. தமிழ்ல கூட அழகான ஒரு பழமொழி சொல்லுவா, அறிய மரணம் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்ற மாதிரி. அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான, தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல இந்த மனசுல வாங்கிட்டு அதுபடி நடந்துக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. கதம் ஞாத்தஸ்துவயா சர்வதா து ஐக்கியபாவஸ்து ஹரேர் மமச்ச துர்லபா. அதாவது எனக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவுல இருக்கிற ஐக்கிய பாவம் இருக்க, அது அறிவதற்கு மிக கடினமான விஷயம். ஏன்னா யார் வசதி, யார் பெரியவா, யார் முன்ன வந்தவா, யார் பின்ன வந்தவா, யார் யாருக்கு காரணம்னு அதுலதான் புத்தி போகுமே ஒழிய, ரெண்டு பேருக்கும் சிவசிய ஹிருதயம் விஷ்ணுவும் விஷ்ணோச்ச ஹிருதயம் சிவஹா அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு அந்த இடத்துல வியாசர் சொல்வார். விதிசா சம்புனா புருஷ்டா துஷ்டேன ஹரிவல்லபா துஷ்டேன சம்புனா புருஷ்டா. அதாவது லக்ஷ்மி பண்ண தபத்தினாலையும் லக்ஷ்மி சொன்ன பதில்கள்னாலையும் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்ச சம்புனா புருஷ்டா விற்த்தாந்தம் தஸ்ய விஜாத்தம் பிரவக்தும் உபசக்கிரமே. அந்த விற்த்தாந்தம் தான் தெரிஞ்சின்ற விஷயத்தை பத்தின நியூஸ் அதை எப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சா. சிவம் பிரதி ரமா தத்திர பிரசன்ன வதனா பிரசம். சந்தோஷமா என்ன எடுத்து லக்ஷ்மி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா. லக்ஷ்மி ரூவாச்ச ஏகதா தேவ தேவேச விஷ்ணுர் தியானபரஹா. ஒரு வாட்டி விஷ்ணு என்ன பண்றார், தியானபரஹா ரஹா தனியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். திருஷ்டோ மயா தபக்குருவன் பத்மாசன கதோ யதா. விஷ்ணு தியானம் பண்ணும்போது என்ன பண்றார், பத்மாசன கதா பத்மாசனத்துல உட்காந்துட்டு விஷ்ணு தியானம் பண்றவரா அவரை பார்த்தேன். ததாகம் விஸ்மிதா தேவம் தம பிரிச்சம் பதிம் கில. ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன இருக்குன்னாக்க, அவர் தியானம் கலையிற வரைக்கும் காத்துட்டு இருந்து தியானம் கலைஞ்சு வெளியில வந்த உடனே ததாகம் விஸ்மிதா தேவம் தம் அபிருச்சம் பதிம் கில. தம் அபிருச்சம் முதல்ல இந்த இடத்துல விஸ்மிதா, விஷ்ணு எல்லாருக்கும் தேவர், எல்லாருக்கும் தலைவர், எல்லாரும் அவரை வணங்குறாங்க. இப்ப இவர் யாரை வணங்க போறார், இவர் யாரையாவது ஒருத்தரை வந்து தியானம் பண்றாருன்னு சொன்னாக்க அவரை விட இன்னும் பெரியவா இருக்காளா அப்படின்னு விஸ்மிதா. எனக்கு ஒரு சந்தேகம், ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தினால நான் அவரை கேட்டேன். எப்ப கேட்டேன், பிரபுத்தம். பிரபுத்தம்னாக்கா மோக்கம், தியானத்திலிருந்து வெளியில வந்தா விட்டு அப்படின்னு அர்த்தம். அவர் தியானம் கலைந்து வெளியில வந்தா விட்டு சுப்பிரசன்னம் ஞாத்வா வினயபூர்வகம். அதாவது நான் கேட்டேன்னு சொல்லிட்டா, ஆனா கேட்டேங்கிறது எப்ப சொல்றா, பிரபுத்தம் தியானம் கலைந்து வெளியில வந்தா விட்டு சுப்பிரசன்னம் நவ் ஹி இஸ் ப்ளீஸ் ஃபார் கொஸ்டின்ஸ். நம்ம ஏதாவது சந்தேகம் கேட்டா பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சுப்பிரசன்னம் ஞாத்வா பிரசன்ன மனசமா இருக்காருன்றதை தெரிஞ்சுட்டு வினயபூர்வகம் அடக்கமாக. வினயபூர்வகம்னா என்ன அர்த்தம்னாக்க, நான் உன் பொண்டாட்டி எனக்கு தெரியாம நீர் யாரை பார்த்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு, யாரை திங்க் பண்ணிட்டு இருக்கீர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உத்தண்டமா கேட்காம வினயபூர்வகம் அடக்கமாக நான் அவர்கிட்ட, அதாவது ஒரு என்ன சொல்றது, இன்குசிட்டிவா, அடக்கத்துடன் அடக்கம்னாக்க ஒரு இன்குசிட்டிவ்னஸ் அந்த இடத்துல அதோட கேட்கிறேன். கொஸ்டின் பண்ணணுங்கிற எண்ணத்துல இல்ல, கோபத்தினால்தான் இல்ல. தேவதேவ ஜெகநாத் என்ன கேட்கிறா அப்படின்னா, தேவதேவ ஜெகநாத யதாகம் நிர்கதார்ணவாத். அவ என்ன சொல்றாருனாக்க, க்ஷீராப்தி அந்த கதை, க்ஷீராப்தியில கடையிறா இல்லையா, பார்க்கடலை கடையும் பொழுது அந்த இதுல இருந்து எல்லா வஸ்துக்களும் வந்துட்டு இருக்கு, உச்சைஸ்ரவஸ் அதெல்லாம் வருது. வரும்போது லக்ஷ்மி வரா கடைசியில. லக்ஷ்மி வரும்போது யார்கிட்ட போய் சேர்றது அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துட்டா. எல்லாரும் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துட்ட உடனே நம்ம யார்கிட்ட போய் சேர்றதுன்னு லக்ஷ்மி யாரும் கிட்ட போக முடியல. லக்ஷ்மி தான் தானாவே தான் போனோம். அப்ப எல்லா தேவர்களும் மரியாதை கொடுக்கிறவராக விஷ்ணுவை பாக்குறா. எல்லா தேவர்களும் மரியாதை கொடுத்தவரா விஷ்ணுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரியவர், மகா பெரியவர், அவரை காட்டிலும் யாரும் இல்லை, ஏன்னா எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஏன்னா சகல தேவர்களும் அந்த க்ஷீராப்தி இதுல மதனத்துல அங்க சேர்ந்திருக்கா, ஜாயினா இருக்கா. ஸோ அவ போய் விஷ்ணுவை போய் சேர்றா. ஸோ விஷ்ணுவை நான் வந்து எல்லா தேவர்களுக்கும் பெரியவராக உண்மை அறிந்து உண்மை அடைந்தேன் அப்படிங்கிறார். தேவதேவ ஜெகநாத யதாகம் நிர்கதா அர்ணவாத். எப்பொழுது நான் அந்த சமுத்திரத்திலிருந்து வெளிவந்தேனோ, மத்தியமானாத், அந்த சமுத்திரம் எப்படி மத்தியமானாத் கடையப்படும் சமுத்திரத்திலிருந்து, துரைகி தைத்யைகி, அந்த சமுத்திரத்தை யார் கடைஞ்சது, துரைகி அசுரர்களும் தேவர்களும். அசுரால்லாம் அந்த வாசுகியோட தலையை பிடிச்சிட்டு தேவர்கள்லாம் வந்து வாசுகியோட வாழை பிடிச்சுன்னு கிடைக்கிறா இல்லையா. ஸோ சுரைகி தைத்யைகி மத்தியமானாத் அர்ணவாத். தேவர்களாலும் அசுரர்களாலும் கடையப்படக்கூடிய அந்த சமுத்திரத்திலிருந்து எப்போ வெளில வந்தேனோ,
சர்வைகி பிரம்மாதிபிகி, தேவர்கள் யாருன்னா அந்த பிரம்மா முதற்கொண்டு சகல தேவர்களாலும் அவளை நின்று லீட் பண்ணிட்டு இருக்கார். ஏ பிரபு, வீக்ஷிதாச்ச மயா சர்வே, சர்வே மயா வீக்ஷிதாக, யார பதிகாமனையா, யார அடையலாம் அப்படின்னு சர்வே அங்க இருக்கிற அவ்வளவு பெரிய வீக்ஷிதாக நான் என்னால் பார்க்கப்பட்டனர். ததா விருத்தஸ்துவம் சர்வ தேவேபியா, ஏன்னா விருத்தகா துவம் விருத்தகா, நீ என்னாலே வரிக்கப்பட்டாய். என்ன காரணத்தினால? சர்வ தேவேபியா சிரேஷ்டோசி இது வினிச்சயாத், எல்லா தேவர்களை காட்டிலும் மிக உயரியவனாக மிக அனைவருக்கும் தலைவனாக நீ இருக்கேங்கிறத நான் அப்ப அந்த இடத்துல தெரிஞ்சுட்டேன். ஸோ அவ்வளவிற்கும் தலைவனாக இருக்கிறதுனால உன்னை நான் வரிச்சேன் அப்படின்னா. இப்ப என்ன எடுத்து துவம் கம் தியாயசி சர்வேச சம்சயோயம் மகான் மம. இப்ப எனக்கு சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மகான் சம்சயா துவம் கம் தியாயசி, அப்படிப்பட்ட எல்லாருக்கும் பெரியவனா இருக்கிறவன் நீ யாராவது ஒருத்தரை தியானிக்கணும்னா உன்னால தியானிக்கப்படுறவருங்கிறவர் உன்னோட பெரியவரா இருக்கணுமா வேண்டாமா? பிரியோசி கைட்டபாரேமே கதையஸ்வ மனோகதம். பிரியோசி, நீ என்னுடைய பிரியனா இருக்கிறதுனால நீ இதை தயவு செஞ்சு எனக்கு இது சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். விஷ்ணு சொல்றார், சுணுகாந்தே பிரவக்ஷியாமி எம் ஜாயாமி சோத்தமம். எந்த ஒரு தேவோத்தமனை நான் நமஸ்காரம் பண்றேங்கிறத சொல்றேன், அதாவது தியானிக்கிறேங்கிறது சொல்லு. நான் தியானிக்கிறது ஆசுதோஷம் மகேசானம் கிரிஜா வல்லபம் கிருதி. ஆசுதோஷம், ஆசுதோஷனாக, அதாவது சுலபத்துல சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய மகேஸ்வரனான பரமேஸ்வரன் தான். கதாச்சித் தேவதேவோமாம் தியாயத் அமித விக்ரமஹா, நான் அவரை தியானிக்கிறேன்னா எப்படி? அமித விக்ரமஹா, தடையற்ற வல்லமை கொண்ட தேவதேவகா பகவான் பரமேஸ்வரன் கதாச்சித் மாம் தியாயதி, ஒரு சமயம் அவர் என்னை தியானிக்கிறார். தியாயாம் யகம் ச தேவேசம் சங்கரம் திரிபுராந்தகம், திரிபுராந்தகரான சங்கரனை ஒரு சமயம் நான் தியானிக்கிறேன். அவர் என்னை ஒரு சமயம் தியானிக்கிறார், நான் ஒரு சமயம் அவரை தியானிக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நினைச்சுக்கிறோம். உபயோகோ அந்தரம் நாஸ்தி மித சம்சக்த சேதசோகோ, ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டின்னு இருக்கோம், ஒருத்தர் இணைஞ்சு இருக்கும். அப்படி இணைஞ்சு இருக்கிற எங்களுக்குள்ள மிதஹா பேதோ நாஸ்தி, எங்களுக்குள்ள எந்த விதமான பேதமும் கிடையாது. நரகம் யாந்தி தேனூனம் ஏ துஷந்தி மகேஸ்வரம், யார் பரமேஸ்வரனை துஷந்தி வெறுக்கிறார்களோ நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நரகவாசம் தான். பக்தாமம விசாலாட்சி சத்தியமேதன் திரவீன்யம், என்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் மே பக்தாக ஏ துஷந்தி மகேஸ்வரம், என்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் ஏ மகேஸ்வரம் துஷந்தி, யார் மகேஸ்வரனை நிந்திக்கிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள். யுக்தியுக்தம் தேவதேவேன விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா, இந்த விஷயத்த பிரபவிஷ்ணுனா எல்லாத்தையும் சாதிக்க வல்லவரான பிரபவிஷ்ணுனா சர்வசக்தர் சர்வ சமர்த்தர், எல்லாத்தையும் சாதிக்க வல்லவரான பகவான் பரமேஸ்வரனான என் பதியாலே எனக்கு சொல்லப்பட்டது. ஏகாந்தேகல பிருஷ்டேன மையா சைல சுதா பிரிய, ஹே சைல சுதா பிரிய, பார்வதி பிரியனா இருக்கக்கூடிய பகவானே, என்னாலே தனிமையில் கேட்கப்பட்ட பொழுது, நான் தனியா இருக்கும்போது இந்த விஷயத்தை கேட்டேன். தஸ்மாத் துவாம் வல்லபம் விஷ்ணோஹோ, தஸ்மாத் துவாம் விஷ்ணோஹோ வல்லபம், விஷ்ணுவனுடைய பிரியனாக, விஷ்ணுவனுடைய மனசுல விஷ்ணுவனால தியானிக்கப்படுறவராக, விஷ்ணுவை காட்டிலும் வேறற்றவராக, விஷ்ணோஹோ வல்லபம் ஞாத்வா தியாதவதி ஹ்யகம், உண்மை நான் தியானித்தேன். உண்மை விஷ்ணுவை காட்டிலும் வேறாக நினைச்சு, தனியான விஷ்ணுவை காட்டிலும் வசதியான தேவதையா நினைச்சு என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக நான் கேட்கல. ததா குரு மகேஷான யதாமே பிரிய சங்கமஹா, ஸோ என்னுடைய கணவருடன் நான் எப்படி சேர முடியுமோ அந்த மாதிரி செய் அப்படின்னார். அப்ப வியாசர் சொல்றார், இது ஸ்ரீயோ வச்சஸ்ருத்வா பிரத்யுவாச்ச மகேஸ்வரா. இப்ப பகவான் பரமேஸ்வரி லக்ஷ்மியினுடைய வார்த்தையை கேட்டு பகவான் சொல்றார், ராமாஸ்வசிய பிரியர் வாக்கியகி, அவளை என்ன பண்றார், தேர்தல் சொல்றார். ஆஸ்வசிய, அவளை கன்சோல் பண்ணி, பிரியேஹி வாக்கியகி யதார்த்தம் வாக்கிய கோவிதா, வாஸ்தவமான வார்த்தைகள். அதாவது சில பேர் தேர்தல் சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவான சில பொய்யான வார்த்தைகள் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் எதையும் சொல்லாமல், அதாவது கொஞ்சம் சில சமயம் அவளை கன்சோல் பண்றதுக்காக சில சமயம் உண்மைக்கு அதிகமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையான வார்த்தைகளாலே அவளை தேற்றி. ஸ்வஸ்தாபவ பிருதுஷ்ரோணி துஷ்டோகம் தபசாபவ, ஸ்வஸ்தாபவ பி கம்போஸ்ட் அப்படின்னார். சமாகமஸ்தே பத்தினா பவிஷ்யத்தின் சம்சயா, உன்னுடைய கணவருடன் உனக்கு நீ இணைவாய், சந்தேகம் வேண்டாம். அத்தைவ ஹயரூபேண பகவான் ஜெகதீஸ்வரஹா ஆகமிஷ்யதி தே காமம் பூர்ணம் கர்த்தும் மையேரிதா, நான் அவரை தூண்டி விடுறேன், என்னால தூண்டி விட்டு பகவான் ஒரு ஹயரூபத்துல உன்னை அடைவார், உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். அதாவது வைகுண்டத்துக்கு அவரோட போனோங்கிறது. யதாசோ ஹயரூபேண துவாமேஷ்யதி மதாதுரஹா, ஹயரூபேண துவாமேஷ்யதி, நான் அவர் என்ன பண்றேன், தூண்டுறேன், பகவானும் ஒரு ஹயத்தினுடைய ஒரு குதிரையினுடைய ரூபத்தை எடுத்துன்னு இங்க வருவார்.
புத்திரஸ்தே பவிதா சுஸ்ரு சுப்ரு, ஏ அழகியே தே புத்திரஹா பவிதா. அந்த இடத்துல பகவான் வந்தோடனே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நாராயண சமஸ்தௌ, நாராயண சமஹா, நாராயணனுக்கு சமமாக ஒரு புத்திரன் உனக்கு பிறக்கும். பவிஷ்யதி ச பூபாலஹா சர்வலோக நமஸ்கிருதா, அவன் உலகம் அனைவருக்கும் நமஸ்காரம் பண்ணப்பட தகுந்தவனான, அனைவராலும் வணங்கப்பட தகுந்த பூபாலகா, அரசனாக ஆவான். சுதம் பிராபிய மகாபாகே தொம் தேன பதினாசக, உன்னுடைய கணவுடன் சேர்ந்து ஒரு குழந்தை அடைவாய். கந்தாசி திவி வைகுண்டம் பிரியா தசிய பவிஷ்யசி, திருப்பி வைகுண்டத்துக்கு போக அவனுக்கு பிரியமாக இருப்ப. விஷ்ணு உன் பேர்ல எந்த கோபத்தையும் அடைய மாட்டார், அவனுக்கு பிரியமாக இருப்ப. அந்த குழந்தைக்கு ஏக வீரேதி நாம்னாசோ கியாதிம் கியாசிதி தே சுதா, உன்னுடைய குழந்தைக்கு, உன்னுடைய பிள்ளைக்கு ஏக வீரன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்த பேர்னால அவன் அறியப்படுவான். தஸ்மாத்து ஹைகையோ வம்சா, இப்ப ஹைகைய வம்சம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்கறது இல்லையா? தஸ்மாத்து ஹைகையோ வம்சா, இந்த ஹைகைய வம்சம்ங்கிறது புவி விஸ்தாரமேஷியது, பூமியில ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு பெரிய டைனாஸ்டி ஒன்று அவன் கிரியேட் பண்ணுவான். அந்த ஹைகைய வம்சம் உருவாகும். பரம்து விஸ்மிருதாசித்வம் கிருதிஸ்தாம், அது எங்க தெரியுமா, இது ஏன் தெரியுமா நடந்தது, ஏன் இப்ப பகவான் இந்த விஷ்ணுவை விட்டு பிரிஞ்சு நீங்க வர வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது, அதை தெரிஞ்சுக்கோ. அது முக்கியம். அது விஷ்ணுவோட சாபம் மட்டும் இல்லை, அந்த குதிரையை பார்க்கறதுங்கிறது மட்டும் இல்லை. அந்த குதிரையை பார்த்த உடனே உன் மனசு ஏன் அந்த குதிரை பக்கம் போச்சு? ரேவந்தன் அந்த உச்சை சிரவசுங்கிற குதிரை இருக்க, அந்த குதிரையில ஏறி ரேவந்தன் விஷ்ணுவை பார்க்க வரும்பொழுது உன் மனசு ஏன் அந்த இடத்துல குதிரை பக்கம் போச்சு? உன் மனசு ஏன் அந்த பக்கம் டைவர்ட் ஆச்சு? அது டிஸ்ட்ராக்ஷன் ஏன் நடந்தது? விஷ்ணு ஏன் கவனிக்காம விட்ட? அதுதான் சொல்றார். அது சொல்றார், பரம்து விஸ்மிருதாசித்வம் கிருதிஸ்தாம் பரமேஸ்வரின், கிருதிஸ்தாம், உன்னுடைய ஹிருதயத்துல எந்த பரமேஸ்வரி நீ தியானம் பண்ணிட்டு இருக்கியோ அந்த பரமேஸ்வரியை நீ என்ன பண்ணிட்ட, விஸ்மிருதாசி, நீ மறந்துட்ட. அவளை தியானம் பண்ணி பூஜை பண்ணிட்டே இருக்கணும், சதா அவளை நினைச்சுட்டே இருக்கணுங்கிறத நீ மறந்துட்ட கொஞ்ச நேரம். விஸ்மிருதாசி ஏன் மதாந்தா மத்த சித்தாச்ச, மதாந்தா கொஞ்சம் உனக்கு அந்த நேரத்துல என்ன எடுத்து ஒரு ஈகோ, ஒரு மதாந்தா, மதத்தினால ஒரு நீ என்ன மதாதுரா, அதாவது நீ யூ பிகேம் சம்வாட், உன்னுடைய ஃபீலிங் எல்லாம் இருக்கு பாரு. மத்த சித்தா, இவர் உன்னை பத்தி கொஞ்சம் வசதியான நினைவுனால, அந்த ஈகோன்னு நம்ம தமிழ் சொல்லுவோம், உன்னை பத்தி ஒரு வசதியான நினைப்பனால உன்னை பத்தி நீ எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீலிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் வாட் எவர் இட் மேபி. அதனால மதாந்தா மத்த சித்தா, அதனால அந்த மதத்தினால உனக்கு என்ன எடுத்து டெம்பரரியா நீ உன்னை மறந்துட்ட. மதாந்தா, யூ பிகேம் டார்க் அண்ட், அதாவது நீ யூ பிகேம் பிளைண்ட். அதோட மத்த சித்தா, உன்னுடைய மைண்டும் என்ன எடுத்து இன்டாக்சிகேட்டட், மத்தனாக்க இதுல மயங்கி போயிடுது. அப்படி மயங்கிற மனசனால, மயங்கின தன்மையினால என்ன எடுத்து பரமேஸ்வரியை நீ வித்துட்டா, மறந்துட்ட. அதனால தே ஈதிர்சம் பலம், அதுக்கு இந்த மாதிரி பலம். என்ன, யூ ஆர் இன் எ வெரி ஹையஸ்ட் ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதனுடைய ஒரு ரிசல்ட்டாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அதஹா தத்தோஷ சாந்தியர்த்தம், அந்த மதம் ஏற்பட்டதுக்காகவும் அதுல பரமேஸ்வரியை மறந்ததுக்காகவும், தத்தோஷ சாந்தியர்த்தம் கிருதிஸ்தாம் கிருதிஸ்தாம் பரதேவதாம் சரணம் யாகி சர்வாத்மவாவேன ஜலதேசுதே, ஏ ஜலதேசுதையே க்ஷீராப்தி தனையா இருக்கிற லட்சுமியே, சர்வாத்ம பாவேன எல்லா விதத்தினாலையும் எல்லா இந்திரியங்களோடையும் சகலத்தோடையும் நீ என்ன பண்ணு, அவளை சரணம் யாகி, பரதேவத்தை சரணாளி. அந்யதா தவ சித்தம் து கதம் கச்சேத் ஹயோத்தமே, அந்த மாதிரி நீ பரமேஸ்வரிய மறக்கலைன்னா, பரமேஸ்வரிய மறக்கிறதுக்கு அந்த மத்த சித்தம், அந்த மயங்கி போன உன் மனசு காரணமா இல்லைன்னா, எவ்வளவுதான் வசதியான குதிரையா இருந்தாலும் அந்த குதிரையின் பால் உன் மனசு எப்படி போகும்? அந்த குதிரையின் பால் உன் மனசு போறதுக்கு காரணம் நீ பரமேஸ்வரிய மறந்ததும் உன் நிலை மறந்ததும் தான் அப்படின்னு பகவான் சொன்னார். அதனால உன் நிலையை திரும்பி அடையறதுக்கு பரமேஸ்வரி நீ சரணம் அடைய அப்படின்னார். வியாசர் சொல்றார், இதி தத்வா வரம் தேவியை பகவான் சைலஜாபதிகி, அதாவது பார்வதி பிரியனா இவரா இருக்கக்கூடிய பகவான் பரமேஸ்வரன் தேவியை வரம் தத்வா, தேவிக்கு வரத்தை கொடுத்து அந்தர்தானம் கத சாட்சாத் உமையா சகித சிவஹா, உமையோட கூட பார்வதியோட கூட அந்தர்தானம் கதா பறஞ்சுட்டார் அந்த இடத்துல இருந்து. தாபி தத்ரைவ சார்வங்கி சம்ஸ்திதா கமலாசனா ஜாயந்தி சரணாம்போஜம் தேவியா பரமசோபனம், தேவியாக பரமேஸ்வரியினுடைய பரமசோபனம் மிகுந்த மங்களகானமான சரணாம்போஜம் திருவடி தாமரைகளை தியாயந்தி நினைப்பவளாய் அங்கேயே சம்ஸ்திதா, அந்த இடத்துலயே அவ என்ன பண்ணா, she remains stay put. தேவாசுர சிரோரத்ன நிகிருஷ்ட நகமண்டலம் பிரேம கத்கதையா வாச்சா, அந்த திருவடி தாமரைகள் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார்.
தேவாசுர சிரோரத்ன, தேவர்கள் அசுரர்கள் அவங்க தலையில கிரீடங்கள்லாம் வச்சுருக்கா இல்லையா, சிரோரத்ன தலையில இருக்கிற ரத்னங்கள், அதனாலே நிகிருஷ்ட தேய்க்கப்படக்கூடிய நகமண்டலம். பார்வதியினுடைய திருவடிகள்ல, அதாவது பரமேஸ்வரனுடைய திருவடிகள்ல அனைத்து பேரும் நமஸ்காரம் பண்றா இல்லையா, அவ நமஸ்காரம் பண்ணும்போது அவளுடைய கிரீடத்துல இருக்கிற ரத்னங்கள் அவ நகத்துல பட்டு அது என்ன பண்றது, ரத்தனத்தினுடைய மகிமையை ஜாஸ்தி பண்றது, அதனுடைய கலரை அதிகப்படுத்துறது. அப்படிப்பட்ட நகத்தை உடையவளாக இருக்கக்கூடிய திருவடிகளை உடைய பரமேஸ்வரியை லக்ஷ்மி என்ன பண்ற, தியானித்துக் கொண்டு அந்த இடத்திலேயே இருந்தா. பிரேம கத்கதையா வாச்சா துஷ்டாவச்ச முகுர்முகு, துஷ்டாவ ஸ்தோத்திரம் செய்தார். பிரேம கத்கதையா, அன்பினாலே தழுதழுக்கக்கூடிய வார்த்தைகளினாலே அவள் என்ன பண்றா, துஷ்டாவ ஸ்தோத்திரம் செய்தாள். பிரதீட்சமான பர்த்தாரம் ஹயரூபதரம் ஹரிம், பகவான் பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி ஹயரூபதரம் குதிரை வடிவெடுத்துக் கொண்டு ஹரி எப்போ வருவாரோ என்று பகவான் விஷ்ணுவை நினைத்து கொண்டிருப்பவளாய் அதை எதிர்பார்த்து கொண்டு அவ அந்த இடத்துல இருந்து பகவான் அம்பாள் பரமேஸ்வரிய தியானம் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறதாக இந்த அத்தியாயத்துல. ஸோ இப்ப லக்ஷ்மியும் விஷ்ணுவும் எப்படி பிரிஞ்சாங்க, அவளுக்கு எப்படி குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை எப்படி கைகை வம்சத்தினுடைய ஃபவுண்டரா இருக்க போறதுங்கிறத வர்ணிக்கிறதுக்காக, ஜனமேஜயன் கேட்டதுக்காக வர்ணிச்சார். அதை பார்த்தோம். பாக்கி அப்படிங்கறத அடுத்த இதுல பார்க்கலாம். ஓம்